இவ உங்க வேலைக்காரியா? இல்ல பாட்டி, இவங்க இந்த வீட்டு பொண்ணுதான் ரூஹி. ஞாபகம் இருக்குல்ல அந்த பெயிண்டிங்? யாரு நீங்க? என் மகனை ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனீங்க? நாங்க எதுவும் பண்ணல. ஆமா, அன்னைக்கு பெயிண்டிங் கொண்டு வந்தது இவங்க தான். ஏமா, அத்தை சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க வாயில இருந்து சும்மா அப்படி ஏதோ வந்துருச்சு. வாயில இருந்து சும்மா அப்படி வரல சோனி. வயசுலயும் அனுபவத்திலையும் முன்ன விட நான் ரொம்ப பெரியவ. இந்த கண்கள் எப்பவும் ஏமாறாது. இவங்க 2 பேரும் சகோதரின்னு சொல்றேன், ஆனா அப்படி கொஞ்சம் கூட தெரியலையே. இப்போ 2 பேரோட நிறத்திலையும் பாரு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஒருத்திய பாரு எப்படி வெள்ளையா எவ்வளவு அழகா இருக்கா. இவ எப்படி இருக்கா பாரு. பாட்டி, ஆமா, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். இவளோட கருத்த நிறத்தை பார்த்து பலரும் இதே கேள்வியை தான் கேக்குறாங்க. யாருக்குமே இவ எங்க குடும்பத்து பொண்ணு மாதிரியே தெரியறது இல்ல. சொல்ல போனா நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரி. ரூஹி உண்மையிலேயே எங்க வீட்டு பொண்ணுதான். நிறம் உருவத்துல என்ன இருக்கு? அதெல்லாம் கடவுள் கொடுத்தது. இவங்க 2 பேருமே எங்க நிஹார் மற்றும் ருச்சிதாவோட பொண்ணுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க 2 பேத்திகளும் ஒரே சமந்தா. எங்க பூஜை இப்ப தொடங்க போகுது. அதுக்கு முன்ன உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க விரும்புறேன். ஒரு நிமிஷம், இது வந்துட்டேன். நான் இதோ வந்துடுறேன். இப்போ உங்க அப்பா எப்படி இருக்காரு? என்ன? அவருக்கு தலையில அடிபட்டு இருந்துச்சுல, இப்போ அவர் எப்படி இருக்காரு? ஓ கடவுளே, நாருக்கு இது மட்டும் தெரிஞ்சிடக்கூடாதே. ஜூஹி இல்ல ரூஹி தான் அவங்க அப்பா உயிரை காப்பாத்தினான்னு. கண்டிப்பா ஜூஹி தான் சொல்லியிருப்பாங்க. சரி, நல்லா இருக்காரு. மற்றபடி நீங்க அவரை இவ்வளோ பணத்தோட இப்படி தனியா வெளியே அனுப்பாதீங்க. அத காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு இல்லையா? அது நான் மார்க்கெட்டுக்கு அன்னைக்கு. ஏமா, நீ இங்க அரட்டை அடிக்க வந்தியா இல்ல பூஜை பண்ண வந்தியா? இங்க இருந்து கிளம்பு. சரி பாட்டி. என்ன பண்ணிட்டு இருந்த நீ? கேளுங்க. என்ன இது அன்னைக்கு நீங்க பெயிண்டிங் கொடுக்க வந்தீங்கல்ல, அப்போ உங்க பொருள் ஒண்ணு எங்க கிட்டயே இருந்துருச்சு. கம்மல் பத்தி ரூஹிக்கு தெரிஞ்சிடக்கூடாதே. நான் என்ன செய்யட்டும்? செக் பண்ணிக்கோங்க. ரூஹி, நீ நல்லா இருக்கல்ல? அண்ணா, நீங்க கொஞ்சம் பார்த்து நடக்க கூடாதா? அடிபட்டு இருந்தா என்ன பண்றது? இல்ல ஜூஹி, இதுல இருந்தனால எந்த தப்பும் இல்ல. நடந்ததெல்லாம் தெரியாம நடந்ததுதான். இட்ஸ் ஓகே அண்ணா, பரவாயில்ல. எப்படின்னு தெரியல, என் கை தவறுதலா பட்ட இது கீழே விழுந்துடுச்சு. ஆனா உங்களை பார்த்தா தெரியாம பட்ட மாதிரி தெரியலையே. நீங்க சரியா சொன்னீங்க.
மத்தபடி மாமியார் எதையும் தப்பா செய்ய வாய்ப்பில்ல. அவங்க எல்லாமே யோசிச்சு பார்த்து தான் செய்வாங்க. ஐயோ ரூஹி, உன் துணி எவ்வளவு நனைஞ்சு போச்சு. இப்படி எப்படி நீ இருப்ப? ஒரு வேலை செய், நீ வீட்டுக்கு போ. இவ்ளோ சின்ன விஷயத்துக்காக வீட்டுக்கு போக என்ன அவசியம்? வீட்ல அவனியோட ஹேர் ட்ரை இருக்குல்ல, அதை வச்சு காய வச்சுக்கலாம். காயலன்னா அவளோட குர்த்தியை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம், நான் அவனியை கூப்பிட்டுறேன். அவனி, அவனி ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இவங்களை வாஷ்ரூம்க்கு கூட்டிட்டு போ. நாங்க हरि ओम मह ओम अगने शांडिल्य गोत्रमेशध्वज मम समुखो அப்பா அப்பா இதை குடிங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா. நான் நல்லா இருக்கேன். ஆனா நீ நல்லா இருக்கல. எனக்கு எப்பவும் கவலை தான் இருக்க. எனக்கு உங்க கவலை தான். ஆனா என்ன பத்தி ஏன் கவலைப்படுற? என்னோட எல்லா பொறுப்புகளையும் நீயே எடுத்துக்கிட்டிய. அட நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, இப்போ நீங்க நல்லபடியா பூஜை பண்ணுங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க, சரியா? இதோ நான் மாத்திரை எடுத்துட்டு வர்றேன். பூஜை முடிஞ்சதும் சாப்பிடுங்க. சரிப்பா. நீங்க நேரா ரைட்ல போங்க. அங்க வாஷ்ரூம் இருக்கு. நீங்க இதை சுத்தம் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஹேர் ட்ரையர் கொண்டு வர்றேன். சரிங்க. ஹோம பொருட்கள் எங்க இருக்கு? அது அங்க டேபிள் மேல வச்சிருக்கு. ஜூஹி, போ போய் ஹோம பொருட்களை எடுத்துட்டு வா. போ. சமர், போய் எடுத்துட்டு வா. நேரா போய் ரைட்னு சொன்னாங்களே. இந்த கதவையா இப்படி இருக்கு? நீங்க எங்க போயிட்டு இருந்தீங்க? இல்ல, நானே மேனேஜ் பண்ணிக்குவேன். நீங்க சிரமப்பட தேவையில்லை. இல்ல நீங்க இந்த வீட்டோட விருந்தாளி. உங்களை இப்படி தனியா வேலை செய்ய நான் விட மாட்டேன். சரி, ஓகே. அப்போ நீங்களே கொண்டு போங்க. Are you sure? ஆமா, நான் உதவி செய்றேன். உங்க சகோதரிகளுக்குள்ள ரொம்ப பாசம் இல்லையா? Obviously, நாங்க 2 பேரும் சகோதரிகள். And I love my sister. நானே என் அண்ணன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். அப்புறம் நான் எங்க அண்ணன் சொல்ற எல்லா பேச்சையும் கேட்பேன். சொல்ல போனா ரூஹி என்னோட இரட்டை சகோதரி. அதனால நாங்க 2 பேரும் சமம்தான். ஆனா எனக்கு சரின்னு படுற விஷயத்த மட்டும்தான் நான் அவகிட்ட கேட்டுப்பேன். இந்த ஜூஹியும் அடனா இவளை இந்த வீட்டோட எஜமானியாக்க விரும்புற வீட்டோட மூத்த மருமக. ஆனா இந்த முட்டாள் சின்னவனோட சுத்திட்டே இருக்கா. ஆனா மூத்த பையன் எங்க போயிட்டாரு? கண்ணுக்கே தெரியலையே. உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீங்க மேல என்ன பண்றீங்க? நீங்க கீழே பூஜையில தானே இருக்கணும். அது வந்து வாஷ்ரூம். வாஷ்ரூமிங் இல்ல, அந்த சைடுல.
சாரி, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. திஸ் வே. நிஹார் காப்பாத்து 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 என்ன நிஹார் காப்பாத்து 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 என்ன நிஹார் காப்பாத்து. அண்ணா உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? அண்ணா இங்க கதவுக்கு வெளியிலயா? இவர் உடம்பு மோசமாகறதுக்கு முன்ன இவர் கவனத்தை திருப்பணும். இந்த ஹேர் ட்ரையரை ரூஹி கிட்ட கொடுங்க, நான் பூஜைக்கு போறேன். அவனி அவனி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரமா ஹோம பொருட்களை கொண்டு வாங்க. ஆமா, போலாமா? போலாம். கொடுங்க. இந்த நஹார் எங்க போனான்னு தெரியலையே. ஜூஹி கூட இவனை பழக வைக்கணும். அவன் எங்க இருக்கான்? ட்ரையருக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே, நீங்க பூஜையில கலந்துக்கோங்க. இந்த அதிர்ஷ்டம் கெட்டவ நஹார் கிட்டயா? இவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னாச்சு? நீங்க பூஜையில உட்கார மாட்டீங்களா? ஐ டோன்ட் பிலீவ் இன் பூஜா. ஏன்? ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் நல்லது செய்வார்னு மக்கள் நினைக்கிறாங்க. எனக்கு அப்படி தோணல. ஆனா மக்களை வழியிலையும் வேதனையிலையும் பார்க்க அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தை படைச்சது கடவுள் தான். அப்புறம் இது நடத்துறதும் அவர் கையில தான் இருக்கு. வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா இருந்தா அப்போ வாழ்க்கையோட உறவுகளோட முக்கியத்துவம் எப்படி தெரியும்? எனக்கும் ஜூஹிக்கும் அப்பா அம்மா இல்லை. நாங்க நினைச்சா இந்த விஷயத்துக்காக கடவுளை வாழ்நாள் முழுக்க திட்டலாம், அல்லது அவர் எங்களுக்கு தாத்தா பாட்டியோட அன்பை கொடுத்தாரு, இதுக்காக அவருக்கு நன்றி சொல்லலாம். முடிவு நம்ம கையில தான் இருக்கு. கடவுள் மேல இல்லைனாலும் ஆனா உறவுகள் மேல நம்பிக்கை இருக்குல்ல. நான் கேள்விப்பட்டேன், இந்த பூஜை உங்க அப்பாவுக்காக வச்சிருக்காங்க. அவங்க மரியாதைக்காவது பூஜையில உட்காருங்க, அவருக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அவங்க இஷ்டம். ஜூஹி எழுந்திருச்சு போ. நாகர் தம்பிக்கு நன்றி சொல்லிட்டு வா போ. ஆனா ஏன் பாட்டி? அட நான் சொல்றேன்ல, அதனால போ. அவங்க நம்மள பூஜைக்கு கூப்பிட்டு இருக்காங்கல்ல, அதனால நன்றியாவது சொல்லணும்ல. போ போ எந்திரி. பாட்டி உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. இந்த உலகத்தை படைச்சது கடவுள் தான். இது நடத்துறதும் அவர் கையில தான் இருக்கு. இந்த பூஜை உங்க அப்பாவுக்காக வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க மரியாதைக்காவது பூஜையில உட்காருங்க, அவருக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் உங்க இஷ்டம். எங்க நாகர், அது நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். அப்படின்னு ஜூஹி நாகர் கிட்ட சொன்னா, இவன் பூஜையில உட்கார வந்துட்டானே. ஆனா எது எப்படி இருந்தாலும் உண்மையில இந்த பொண்ணு லட்சுமி சொரூபந்தான்.
நான் என்ன பார்த்துட்டு இருக்கேம்மா? சூரியன் வேற எங்கேயாவது இருந்து உதிக்குதா என்ன? உங்க அண்ணனும் பூஜையில உட்கார போறாரா? இது ஆச்சரியமா இருக்கு. அட இது ஆச்சரியம் இல்ல, அதிசயம் நடந்திருக்கு. இப்போ எனக்கும் அதிசயத்துல நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடுச்சு. கருப்பசாமியே நன்றி. ரூஹி அப்படி ஏதோ சொல்லியிருக்கா, அதான் நஹார் கிட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவனும் பூஜையில உட்காந்துட்டான். என் நஹாருக்கு ரூஹி மாதிரி ஒரு புத்திசாலியான தெளிவான பொண்ணு தான் தேவை. கண்டிப்பா ஜூஹி ஏதோ சொல்லியிருக்கா, அதனாலதான் நஹார் இன்னைக்கு பூஜையில உட்கார்ந்துருக்கான். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம கருப்பண்ணசாமிக்கு வாங்க. ஆரத்திக்கு நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, நம்ம கருப்பண்ணசாமிக்கு. நிஹார் காப்பாத்து 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 என்ன? அப்பா என்னங்க ரத்தன்? மகனே ரத்தன். அப்பா அப்பா ஐயோ கண்ணு தரங்க. அப்பா அப்பா அங்கிள் எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா. டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஆமா அண்ணா, நான் இப்பவே டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். டாக்டர் வர்றதுக்கு லேட் ஆகும். நான் காரை எடுக்கிறேன். இவர் டாக்டர் கிட்டயே கூப்பிட்டு போலாம். இவ்வளோ எல்லா இடத்துலயும் நுழைஞ்சே ஆகணுமா? நீ என்ன டாக்டரா மாதிரி சுத்திட்டு இருக்கியா? இங்க இருந்து தள்ளு ப்ளீஸ். இவர் மயக்கமடைய விடாதீங்க. இவர் கண்ணை திறந்தே இருக்கிறவங்க, இவரை முடிச்சிருக்கிறவங்க ப்ளீஸ். ரொம்ப அறிவுரை சொல்லாத. இப்ப என்ன செய்யணுமோ அதை டாக்டர் செய்வார். ரத்தன சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க. சமர் சீக்கிரம் தூக்கு. சரிண்ணா. பாருங்க ப்ளீஸ், நீங்க யாரும் இவர் கண்ணை மூட விடாதீங்க ப்ளீஸ். நீ நட. நஹார் இவரு கண்ணை மூடாம பாத்துக்கங்க. டாக்டர், அப்பா நல்லா இருக்காருல்ல? இவருக்கு என்ன ஆச்சு? டோன்ட் வரி, இப்போ அவர் நல்லா இருக்காரு. அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. ஆனா நிலைமை ரொம்ப மோசமாகி இருக்கலாம். ஆனா இவரை தூங்க விடாம கண்ணை மூட விடாம பாத்துக்கிட்டது ரொம்ப நல்லது. இல்லைன்னா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பட் டோன்ட் வரி. ப்ளீஸ் இவர் மயக்கமடைய விடாதீங்க. இவர் கண்களை திறந்தே இருக்கிறவங்க, இவரை முழிச்சிருக்கவங்க ப்ளீஸ். கருப்பசாமி, நஹார் அப்பாவை காப்பாத்து, அவரை குணப்படுத்திடு. உன்னோட இந்த டிராமாவை நிறுத்து ரூஹி. இன்னைக்கு கோயங்கா குடும்பத்துல என்ன நடந்தாலும் அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். பாட்டி, அட அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? எங்க போனாலும் துரதிருஷ்டத்தை மட்டும்தான் பரப்புற. பாட்டி இப்போது நிறுத்துங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் ரூஹியவே குறை சொல்றீங்க. இப்போ நாளைக்கு வெளிநாட்டுல நிலநடுக்கம் வந்தா கூட அப்பவும் ரூஹினாலதான் ஆச்சுன்னு சொல்லுவீங்களா? ஒரு எல்லாம் இருக்கு. போதும் ஜூஹி, ரொம்ப இவளுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை. அட இவள அங்க போக சொல்லி சொன்னது யாரு? முதல் தடவை போடப்போ நஹார் தம்பிக்கு அவ்வளோ கோவத்தை வர வச்சு அவரு நேரா பெயிண்டிங்கே உடைச்சிட்டாரு. இந்த தடவை போனா
இப்போ நஹாரோட அப்பாவையே ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டா. போனோம், நீ என்ன பேசிட்டு இருக்க? அட அது ஒரு விபத்து. அதுக்கு நீ ரூஹி எப்படி குற்றவாளின்னு சொல்ல முடியும்? அதுல ரூஹியோட தப்பு என்ன இருக்கு? நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, எல்லா தப்பும் இவளோடதுதான். அப்புறம் இப்போ இவ பூஜை பண்ற மாதிரி நடிக்கிறான். சரியான நாடகக்காரி. கடவுளே, எப்ப இவ நம்ம வாழ்க்கையை விட்டு விலகுவாளோ தெரியலையே. சரி, இங்க இருந்து போனி. கமல், நன்றி பாட்டி. தேங்க்யூ so மச். அட விலகு. என்ன நன்றி? பித்து வாங்கி பைத்தியம் ஆயிப்பியா என்ன? இல்ல பாட்டி, இந்த கம்மலை பார்த்ததும் எனக்கு புரிஞ்சுது. நீங்க என் மேல எவ்வளோ கோவமா இருந்தாலும் சரி, உங்க மனசுல என் மேல அக்கறை இருக்கு. பாட்டி, உங்களுக்கு இந்த கம்மல் எங்க இருந்து கிடைச்சது?